சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நைனாருன்னு சொன்னால் நைனாவான்னு கேட்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. பாஜகவில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏன் ஒரு சரியாக செயல்பட்ட ஒரு தலைவரை மாற்றிவிட்டு ஏன் அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற புகைச்சல் பாஜகவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. சிவகங்கையில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத் அண்ட் டார்ச்சரில் கூட பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கோட்டை விட்டு விட்டார்கள்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவர்களிடம் கையில் இருக்கிறது. 3 நாளாக எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருமே அந்த அஜித்குமாரனுடைய இல்லத்துக்கு செல்லவில்லை, அவருடைய பெற்றோரை சந்திக்கவில்லை. முதல்வர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவர் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தை பேசுகிறார். இதுவே நீங்கள் மாற்றி பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல பேசியிருந்தால் முதல்வருக்கு அந்த நெருக்கடி வந்திருக்கும். அப்போது அரசு பின்னோக்கி போயிருக்கும். ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் செய்தி வந்த மறுநாள் காலை அங்கு இருந்திருக்கும். சென்னை விமான நிலையம் ஒரு சாதாரண பிரஜையாய் போயிட்டு வர்றவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகிற விஜய் அவர்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது வேறொருவரையோ முதல்வராக்க விஜய் 200 கோடி ரூபாய் பணத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரவில்லை. ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு இது 83 அல்ல, விஜய் NTRம் அல்ல. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. இது தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு முதல் படியா பார்க்கப்படுது. அதே நேரம் என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு 3 மாசம் நிறைவடைந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் அந்த கூட்டணி இன்னும் ஜெல் ஆகல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுற சூழல்ல இந்த சுற்றுப்பயணத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் துணை நிற்கணும், எல்லாரும் போகணும்னு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு எதிர்க்கட்சியா ஒரு பிரச்சார யுக்திக்கும் சரி, கூட்டணியை இன்னும் பலப்படுத்துறதுக்கும் சரி, இது எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, கை கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சார யுக்தியை கையாளுகிறார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க மக்கள்கிட்ட இந்த பயணத்தின் மூலமாக மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறுவது அவர்களுடைய நோக்கம் அல்ல. கட்சி நிர்வாகிகள், கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தேர்தல்களில் தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்தது பெரும்பான்மையான தொண்டர்களுக்கு பெரிய அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாவட்டம் தோறும் தொகுதி வாரியாக சென்று அந்த நிர்வாகிகளை சந்திப்பது, தொண்டர்களை சந்திப்பது, பொதுமக்களை சந்திப்பது தங்களுக்கு கைகூடும். அது போன்ற ஒரு நடவடிக்கையால் மட்டும்தான் நம் தொண்டர்கள் கிட்ட இருக்கின்ற அந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கேப்பை நாம் பிரிட்ஜ் பண்ண முடியும்னு ஏடிஎம்கே நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பஸ் மூலமாக பிளான் பண்ணி அதுலேயே அவர் தேவைப்பட்டால் தங்குற மாதிரி, அப்படி இல்லைன்னா கட்சிக்காரர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுடன் மதிய உணவு அருந்துவது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஒரு அவுட்ரீச்சாக தான் இது பண்ணுறாங்க. ஏற்கனவே பிஜேபி நிறைய மாநிலங்களில் பண்ணதை இங்கே இப்போ இவங்க ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது அதிமுகவுக்கு பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். பட் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சுற்றுப்பயணம் மாறும் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பாஜகவில் என்னதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாலும் கூட அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்னை யாருக்குமே தெரியலன்னு அவரே ஒரு மேடையில் பேசியிருக்காரு. நைனாருன்னு சொன்னால் நைனாவான்னு கேட்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பாஜகவினுடனான உறவிற்கு இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இப்படி இபிஎஸோட சுற்றுப்பயணம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடைப்பட்ட உறவு பாலத்தை வலுப்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சூழல்ல சரியா சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிற நேரமா பார்த்து அன்வர் ராஜா அவர்கள் பேசின பேச்சுங்கிறது இப்ப இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பாஜக தமிழ்நாட்டுல காலூன்றவே முடியாது, அதிமுக தாவேக கூட்டணிங்கிறது இரண்டு கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு இந்த பக்கம் வலுப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த பக்கம் மீண்டும் விரிசலை ஏற்படுத்துற மாதிரியா அன்வர் ராஜாவோட பேச்சு பார்க்கப்படுமா? அது என்னதான் தனிப்பட்ட பேச்சுன்னு அவர் சொல்லி இருந்தாலுமே இது எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த பேச்சுக்கள் பாஜகவிலையும் இருக்குல்ல. பாஜகவினுடைய நிறைய தொண்டர்கள், நிறைய பேர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னதுனால தான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்களும் அங்கே இருக்குது. ஸோ இந்த கூட்டணி வந்து இன்னும் ஜெல் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வந்து அன்வர் ராஜாவினுடைய கருத்துக்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்னதான் அன்வர் ராஜா அவர்கள் வந்து இது தன்னுடைய சொந்த கருத்து என்று சொன்னாலும் கூட ஒரு கூட்டணி கட்சி மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வைப்பதை வந்து எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அது பாஜகவினர் அதிமுக மீது வைத்தாலும் சரி, அதிமுகவினர் பாஜக மீது வைத்தாலும் சரி. அப்போ என்னன்னா, இது வந்து ஒரு கொள்கை ரீதியிலான கூட்டணியோ இல்லை வந்து இது வந்து ஒரு நட்பு ரீதியிலான கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தெரியுது. ஏனென்றால் திரு அன்வர் ராஜா சொன்னது என்னன்னா, பாஜக காலூன்ற முடியாது, காலூன்றக்கூடாது அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். அப்போ என்னென்னா, பெரும்பான்மையான அதிமுகவினுடைய தொண்டர்களினுடைய விருப்பமாக அது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள்? பாஜகவினுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு இல்லை நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது வந்து அதிமுக தான் அப்படின்னும் போது இந்த ரெண்டு கட்சிகள் ஒருவருக்கொருவர் எப்படி வாக்களிப்பார்கள்? நீங்க சொல்ற மாதிரி பாஜக பக்கமும் இதே குரல் இருக்குன்னு சொல்றீங்க. நேத்தே பாஜகவோட பூத் கமிட்டியை பில் பண்றதுக்கான வலிமை ஒரு பயிற்சி பட்டறே நடக்குது. அதுல பாஜகவுக்கு நமக்கு தெரிந்த எல்லா பெரிய முகங்கள் தலைவர்களும் அந்த மேடையில இருக்காங்க. பேனர்ல போஸ்ட்ல போட்டோ இருந்தும் இல்லாத தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அந்த மீட்டிங் எங்க நடந்துட்டு இருக்கும்போது எங்க விட்டு அன்வர் ராஜா குறித்து கேள்வி கேட்கப்படுறதுக்கு நான் தனி மனிதன், நான் யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஜகவுடைய தலைவரா நயினார் இருந்தாலும் இப்போ வரைக்கும் குரலா அண்ணாமலை தான் ஒலிக்கிறாரோ, அவரு கீழே தான் இருக்கோ கட்சியே, அப்போ அவரோட வாய்ஸ் தான் எடுபடுமோங்கிற ஒரு சந்தேகப்படுது. இல்லை, அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் முகமாக இன்றும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களால் பார்க்கப்படுகிறார். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை விட அண்ணாமலை வந்து எழுச்சி மிக்கவராகவும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக பிஜேபிக்கு தெரிகிறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற இந்த விடுதிகள் எல்லாம் சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றப்படும் என்று பெயர் மாற்றம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து பாஜகவிலிருந்து ஒரு ரியாக்ஷன் வர்றதுக்குள்ளே அண்ணாமலை அவர்கள்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு நீண்ட நெடிய ரியாக்ஷன் வந்திருக்கு. அப்போ என்னென்னா, அவர் வந்து ஒரு ரிசர்ச் டீமை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு அந்த ட்வீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அவருக்கு வந்து புரிகிறது நம்மளுடைய ட்வீட்ஸோ இல்லை நம்மளுடைய அறிக்கைகளோ பார்ப்பதற்கு வந்து இங்கே ஆவலாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து இந்த ட்வீட்ஸ் அறிக்கைகள் எல்லாத்தையுமே போடுறாரு. ஸோ அப்போ என்னென்னா, பாஜகவில் வந்து ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏன் வந்து ஒரு சரியாக செயல்பட்ட ஒரு தலைவரை மாற்றிவிட்டு ஏன் வந்து அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற புகைச்சல் வந்து பாஜகவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது வந்து என்னென்னா, இந்த தலைவர்கள் யார் யாருக்கு வந்து அதிமுக கூட்டணி வைத்தால்தான் நம்மளால் ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ ஆக முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. அது போன்ற விஷயங்களில் நிறைய இடங்களில் வந்து அதிமுகவோடு நாங்கள் சேருவோம் சொன்னால் கூட பாஜகவில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. அப்போ என்னென்னா, அதிமுக வந்து உங்களை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்களாங்கிற ஒரு எண்ணமும் பாஜகவில் இருக்கிறது. அது என்னென்னா, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தொண்டர்கள் இதை பார்க்குறாங்க. அவர் இருக்கும்போது கட்சியை ரொம்ப வைப்ரண்ட்டாக வச்சுருந்தார். எல்லா விஷயங்களுக்கும் திமுக அரசை முதலில் எதிர்க்கட்சியாக கேள்வி கேட்டவர் அவர். ஆனால் இன்றைக்கி வந்து பாஜகவில் அந்த சுரத்தே இல்லாமல் போகிறது. நிறைய விஷயங்களில் ஈவன் இந்த சிவகங்கையில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத் அண்ட் டார்ச்சரில் கூட பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கோட்டை விட்டு விட்டார்கள்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவர்களிடம் கையில் இருக்கிறது. 3 நாளாக எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருமே
அந்த அஜித்குமாரினுடைய இல்லத்துக்கு செல்லவில்லை, அவருடைய பெற்றோரை சந்திக்கவில்லை, அவர்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் ட்விட்டரில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர, அதிமுக கோர்ட்டுக்கு போனாங்க, அது வேறு விஷயம். பட் ட்விட்டரில் பேசிக்கிட்டு மீடியா பேட்டிகளில் சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர அது அவர்கள் வீட்டுக்கு யாருமே செல்லவில்லை. முதல்வர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவர் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தை பேசுகிறார். இதுவே நீங்கள் மாற்றி பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல பேசியிருந்தால் முதல்வருக்கு அந்த நெருக்கடி வந்திருக்கும். அப்போ அரசு பின்னோக்கி போயிருக்கும். இதில் அரசு முன்னோக்கி போயிடுச்சு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் இதை எடுத்துக்கொள்ளாததுனால் 2 நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஸ்னோபால் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் உடனடியாக ஸ்டெப்பின் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா சிபிஐக்கு மாற்றுறது, முதல்வர் அவருடைய அந்த அஜித்குமாரினுடைய தாயாரிடம் மன்னிப்பு கேட்பது, இது போன்ற விஷயங்களில் அந்த இஷ்யூவே இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஆப்போசிஷன் தங்களுடைய வேலையை செம்மையாக செய்திருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் எப்படி அதிமுக இந்த அரசை கேள்வி கேட்டதோ அது போன்ற தீர்க்கமாக ஃபீல்டில் போய் கேள்வி கேட்கணும். நீங்கள் ட்விட்டர்லேயோ இல்லை மீடியா சேனல்ஸ்லேயோ இல்லை மீடியா இன்டர்வியூஸ்லேயோ கேள்வி கேட்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களிடம் செல்ல வேண்டும். ஏன் கள்ளக்குறிச்சியில் அதிமுக ஒரு சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டதுன்னா மறுநாளே அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு சென்றார். நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது மட்டும்தான் அங்கே கள அரசியல் செய்ய முடியும். கள அரசியல் தான் மக்களை சென்றடைவதற்கான இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெத்தட். இதில் ஷார்ட்கட்லாம் கிடையாது. அண்ணாமலை பேசும்போது தாம் தனி மனிதன், யாருக்கும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தனி மனிதன்னா நான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் இங்கே வேறு யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணலங்கிற அர்த்தத்தில் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அதில் பெரிய அளவுக்கு அதில் போயிட்டு அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் அங்கே நடந்துடல பிஜேபியிலன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா மடப்புரம் அஜித்தோட கஸ்டோடியல் இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஸ்லோ ப்ராசஸில் இருந்ததுனால யாருக்கு அந்த விஷயம் எதிர்வினையாக போய் முடியணுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக அதை சரியாக பயன்படுத்தி அந்த எதிர்வினையிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, அதை சரியாக எதிர்கட்சிகள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நிச்சயமாசி. அந்த துறையை வைத்திருப்பவர் முதல்வர். அந்த துறையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. காட்டு மிராண்டித்தனமாக ஒரு மனிதனை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அவர் மீது மிளகாய்ப்பொடி வீசப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற இன்னல்களை அந்த மனிதர் சந்தித்திருக்கிறார். 29 நினைக்கிறேன், 29ஆம் தேதி காலை இந்த செய்தி வருகிறது. 1ஆம் தேதி இரவு தான் முதலமைச்சர் அவர்களிடம் பேசுகிறார். இந்த இடைப்பட்ட 2.5 நாளில் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க சொல்லலாம் பிண அரசியல் திமுக போன்று நாங்கள் செய்ய முடியவில்லை. பிண அரசியல்லாம் பண்ண வேணாம். அவங்க அம்மாவை போய் பாருங்கள், அந்த குடும்பத்திற்கு சென்று உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் திமுக எதிர்ப்பிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் என்று எதிர்க்கட்சிகள் நினைத்தால் அது சாத்தியமாக இல்லை. விஜய் பண்ணது கூட 2 நாள் 3 நாள் கழித்து தானே போனார். விஜய் பண்ணது சரி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நிச்சயமாக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்க வேண்டும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் செய்தி வந்த மறுநாள் காலை அங்கிருந்திருப்பார். அப்படி தான் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்போ தான் அது போன்ற இஷ்யூஸை மீடியாவும் எடுக்கும். மீடியாவுக்கு நீங்கள் ஒரு இஷ்யூ எடுக்கணும்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபீடிங்கை எதிர்க்கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியும், அரசாங்கம் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் கூட அரசாங்கம் தான் மைலேஜ் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. சிபிஐக்கு மாற்றுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருந்தாலும் கூட அவரிடம் பேசி அந்த விஷயத்தை உடனே டக்குன்னு பண்ணுறாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் இஷ்யூவை டைல்யூட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் திமுக செய்கிறாங்க. எதிர்க்கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. மடப்புரம்க்கு போய் அஜித் அம்மா அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன விஜய், ஆனால் செயற்குழுல அதை எடுத்து பேசலை. அஜித்தோட கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இல்லைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை பெருசுப்படுத்தலை. பரந்தூரை பற்றி பேசின இவர் இந்த விஷயத்தை எடுத்து பெருசாக்கி இருந்தாருன்னா கரெக்டாக அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதே நேரம் பாஜக அதிமுக இரண்டத்தையும் சரியான முறையில் விமர்சிச்சிருந்தாரு. நேரடியாக மறைமுகமாக கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதிமுக மேலே இப்போ வரைக்கும் விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அவருடைய செயற்குழு பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரந்தூர் போன்ற விஷயங்களை விஜய் எடுப்பது அவருக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் விவசாய நிலையங்கள் அழிக்கப்படுகிறது. இதெல்லாம் காஸ் ஆஃப் கன்சர்ன் இல்லைன்னு யாருமே சொல்ல.
ஆனால் சென்னைக்கு வருகின்ற ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்டை வந்து விஜய் எதிர்த்தார் அப்படிங்கிறது வந்து அவருடைய ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அவர்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து மக்களுக்காக போராடுறோம், மண்ணுக்காக போராடுறோம்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு 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 எலைட்டுன்னு கூட இல்லை. இன்றைக்கி விமானத்தில் பயணிக்கிறவங்க வந்து சாதாரண மக்களும் பயணிக்கிறாங்க. சென்னை விமான நிலையம் ஒரு சாதாரண பிரஜையாய் போயிட்டு வர்றவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகிற விஜய் அவர்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏர்போர்ட் எவ்வளவு வந்து அவுடேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறவங்க யாருக்குமே தெரியாது. அது விஜய் மட்டும் இல்லை. அப்போ என்னன்னா, இப்போ சென்னை ஒரு காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருப்பவர்கள் சென்னைக்கு வந்து விமானம் ஏறுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த சூழலே கிடையாது. ஒன்று விமான நிலையம் சிறிது, இது இல்லாமல் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரில் மிகப்பெரிய விமான நிலையங்கள் வந்து விட்டது. சென்னையிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டை மாற்றலைன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இங்கே அதிகமாகிட்டே போகுது. ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து இன்றைக்கி இந்தியாவில் சென்னை ஒட்டிய நகரங்களில் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தினுடைய தேவை இருக்கிறது. சரி, பரந்தூர் இல்லைன்னா வேறு எங்கே வைக்கிறதுன்னு விஜய் சொல்லணும்ல. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷனாக இங்கே வேண்டாங்க, அப்போ வேறு எங்கே வைக்கிறது? விஜய் அவர்கள்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமை வச்சு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணலாம்ல. இல்லைங்க, பரந்தூர் வேண்டாம், மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களே பாதிக்கப்படாத இடம் ஒன்று தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்குது, இங்கே கொடுங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லணும். இப்போ என்னென்னா, இந்த விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கே வந்து ரொம்ப ஒரு மினிமம் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அங்கே தான் ஏர்போர்ட்ஸ் கொண்டு போவாங்க. இன்னொன்று, இந்த இடம் வந்து ஒரு 4-5 ஆண்டு ரிசர்ச்சுக்கு பிறகு தான் இந்த இடம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்தை தவிர பெரும்பான்மையான கிராமங்களில் மிகப்பெரிய எதிர்ப்புலாம் இல்லை, நமக்கே அது தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை, தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எடுத்துருக்கலாம், ஏன் இந்த விஷயத்தை எடுத்தாருன்னு புரியல. இது வந்து ஈஸியாக அவரை ஒரு ஆன்டி டெவலப்மெண்ட் மேன் அப்படின்னு ஈஸியாக முத்திரை குத்திட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அப்படி ஆன்டி டெவலப்மெண்ட் மேன் அப்படிங்கிற முதிரை வந்துட்டால் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுலேயும் பிரச்சனை வரும். ஏன்னா அவருடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுகிறது யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி ஏர்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். இது ஒரு ஏர்போர்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க சென்னையில் ஏர்போர்ட் இல்லைன்னா ட்ரிச்சியில் இருக்குது. ட்ரிச்சியிலேருந்து மெட்ராஸ்க்கு வரத்துக்கு 350 கிலோமீட்டருங்க. ட்ரிச்சியிலேருந்து மெட்ராஸ்க்கு பை ரோடு வரணுன்னா 7 மணி நேரம் ஆகும். எந்த ஃபாக்ஸ்கான்லேருந்து வர்ற தாய்வான்லேருந்து வர்ற எந்த ஆஃபீஸரும் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவும் வந்து திருச்சியில் இறங்கியோ இல்லை கோயம்புத்தூரில் இறங்கியோ சென்னைக்கு வரமாட்டாங்க. சென்னைக்கு மிகப்பெரிய விமான நிலையம் தேவை. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்கள் இன்னும் ஆழ்ந்த அரசியலை அந்த மேடையில் பேசியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். கனிம வள கொள்ளையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி ஏன் பேசலை? கஸ்டோடியல் டெத்தை பற்றி ஏன் பேசலை? அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமான இந்த பரந்தூரை பற்றி மட்டும் ஏன் பேசணுங்கிற கேள்வியும் இருக்குது. பரந்தூர் இஷ்யூவும் முக்கியமான இஷ்யூ. அது கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேரை பாதிக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கலாம். சட்டம் ஒழுங்குன்றது 7.5 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி ஏன் பேசலை? ஆனால் செயற்குழுவில் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட பல கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லி சில கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாஜக தொடர்ந்து வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதிமுகவோட விஜய் கூட்டணி சேருவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தப்போ பாஜகவோட நேரடியாவோ மறைமுகமாவோ கூட்டணி இல்லை அப்படின்னும், தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது மூலமா அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா 4 முனை போட்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தனிச்சுதான் களம் காண்கிறேன் அப்படிங்கிறத பிரகடன இருக்கிறாரா? அப்படி ஒருவேளை அவர் தனிச்சு களம் காணும் பொழுது விஜயுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும், யாருடைய வாக்குகளை பிரிப்பாரு அப்படிங்கிற பேசுபொருள் எழுந்திருக்கு. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என் தலைமையில் தான் கூட்டணி, நான் பாஜகவோடு திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் பலமுறை சொல்லிட்டார்.
அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர வெளிப்படையான எந்த ஒரு அறிவிப்பும் தாவைக்கா கிட்ட இருந்து வரல. அதிமுக தலைவர்கள் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் வரணும். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் புள்ளியாக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது வேறொருவரையோ முதல்வராக்க விஜய் 200 கோடி ரூபாய் பணத்தை விட்டு அரசியலுக்கு வரவில்லை. அவர் முதலமைச்சராகணும்னு தான் வராரு. இன்னொருத்தரை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளரிஷிங் கரியரை விட்டுட்டு வரணும்? அப்படி அவருக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் அவர் மனசார விரும்பினார்னா ஒரு 20 நாள் கால் ஷீட்டுக்கெல்லாம் கொடுக்காம தேர்தலுக்கு முன்னால் 20 நாள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதிமுகவை ஆட்சிக்கு வர வைத்து விட்டு சூப்பர் சிஎம் ஆகிடுறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் அதிமுக கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாரு. அவருக்கு அது வேணாம். அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கும் போது அதிமுகவுக்கு ஒரு தேர்தல் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிவிட்டு அவர் ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு இவர் எப்படி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறது? விஜய்க்கு 2026 யார் வந்தால் அவருக்கு என்ன? அவருக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆட்சி பிடிக்க முடியுமோ அது 31லையோ 36லையோங்கிறத பற்றி தான் அவர் யோசிப்பார். அப்போ அவருடைய யோசனை எப்படி இருக்கும்? அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காங்க, திமுக ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சுருக்கு, நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க. நாம் தனியாக நின்னோம்னா ஏதாவது ஒரு கூட்டணி வீக் ஆகிட்டு போட்டோம், அதிமுகவோ இல்லை பாஜகவோ 2 கட்சிகளுமே வீக்கானா அது அவருக்கு நல்லது தானே. அவருக்கான ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கான அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆகும்ல. அப்போ மற்ற கட்சிகள்லாம் வீக்கான டைமில் இவர் போய் டிஎம்கேவை எதிர்க்கிறது இவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. விஜய் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா, நான் 26 ஆட்சி பிடிக்க முடியாது விஜய்ங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அதே உறுதியை தான் விஜய் இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு இது 83 அல்ல, விஜய் என்டிஆரும் அல்ல. இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஒரு புது மனிதரை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமே மக்கள்கிட்ட இப்போ இல்லை. 83 ஆந்திராவில் அது இருந்தது. ஆத்ம கௌரவம், ஆந்திராவின் கௌரவமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் என்டிஆர் வந்தார். என்டிஆர் வாஸ் வே பிகர் சூப்பர் ஸ்டார் தேன் விஜய். விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், மாற்று கருத்தே இல்லை. அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டார்னா ஒரு 10 நிமிஷத்தில் 10 லட்சம் 20 லட்சம் லைக்ஸ் எல்லாம் போயிடுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரத்திலிருந்து தலைவராக மாறும் பொழுது அந்த டிரான்சிஷனுக்கு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டெஸ்ட் வைப்பாங்க. 26 அவர் ஒரு பர்சன்டேஜ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, 10%ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10% அவருக்கு ஒரு போனஸ். அந்த 10% அவருக்கு கிவன். அவர் எந்த வேலையும் செய்வானா, அவர் உழைச்சார்னா, இந்த தேர்தலில் இறங்கி வேலை செஞ்சார்னா இன்னும் ஒரு 5% வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 10%லேருந்து 15% விஜய் எடுக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே. அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அப்போ என்னென்னா மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, வந்துட்டார் 5 வருஷம் இருக்கார், அந்த 26லேருந்து 31 விஜய் என்ன பண்ணுறாருங்கிறது தான் விஜய்க்கு டெஸ்ட்டு. 26 விஜய் he will be a phenomenon given ஒன்று நாவல்ட்டி ஃபேக்டர். புதுசாக ஒருத்தர் வராரு, உச்ச நட்சத்திரம். 2 கட்சிகள் மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே இவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குது. 10% 12% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நிச்சயமாக விஜயோடைய கட்சி சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நிச்சயமாக இருக்குது. 26 அவங்க சீட்ஸ் ஜெயிப்பாங்க, ஜெயிக்காமல்லாம் இருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் மாதிரி ஒரு சீட்டெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அதற்கு இங்கே நாம் விஜய் அவர்கள் ஜெயிப்பதை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கட்சிக்காரர்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவங்க வேலை செஞ்சாங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பூத்தில் வேலை செய்கிற அளவுக்கு ஆட்களை ஒரு சில இடங்களில் வச்சுருக்காங்க. இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் முகம் தெரிந்த ஆட்கள் இருப்பாங்களா தாவைக்கல மற்ற கட்சிகளுக்கு நிகரா? இல்லை அக்ஷயா, 1967 இல்லை 52 முதல்ல திமுக தேர்தல் அரசியலுக்கு அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே தெரிந்த முகம்லாம் கிடையாது. அன்னைக்கு சோஷியல் மீடியா கிடையாது. அன்னைக்கு அவர்களுக்கு தெரிந்த முகம் என்றால் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் தான்.
அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் வந்து 1991ஆம் ஆண்டில், பட் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, நான் இல்லைன்னு சொல்ல. என்டிஆர் கிட்ட கூட ப்ராமினன்ட் ஃபேஸஸ்லாம் கிடையாது. எம்ஜிஆர் கிட்ட வெரி வெரி ப்ராமினன்ட் ஃபேஸஸ் தான் ஜெயிச்சாங்களா. பட் எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இருந்தது, விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆருக்கு 1,00,000 கிளைக்கழகங்கள் இருந்தது. ஏன்னா 1,00,000 ரசிகர் மன்றங்கள் அப்படியே கிளைக்கழகங்களாக மாறியது. ஆனால் விஜய்க்கு 1,00,000 இல்லைனால 10,000 மாறி இருக்கு. ஸோ அது போதும். 100ல் 10 பேர், 10 ரசிகர்கள் அவருக்கு தொண்டராக மாறினாவே பெரிய விஷயம். நிறைவான கேள்வி, ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல திமுகலிருந்து 50% வாக்குகளும் அதிமுகலிருந்து 60% வாக்குகளும் தாவேகவுக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பெல்லாம் வந்து பாஜக கூட்டணியே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற விதத்துலையும், திமுக பாஜக தான் ஒற்றை எதிரின்னு 4 எலெக்ஷன்ஸ்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையான எதிரிங்கிறதுல வந்து தாவேக உறுதியா இருக்கு. சோ இந்த பக்கம் பாஜக எதிர்ப்பு, அந்த பக்கம் பாஜகவுடன் அதிமுக வச்ச கூட்டணி, இந்த ரெண்டத்தையும் வச்சு பாக்குறப்போ இங்கேருந்து ஒரு 50, அங்கேருந்து ஒரு 60 வந்து அவங்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாவே நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது அவர் சொல்றது வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது அதிமுக 2019. 2021 31%, 32% வாக்குகள் பெற்று அதிமுக தனிப்பெரும் எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது. அதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். 30% வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு. இந்த முறை குறையும். விஜய் அவர்கள் வந்து தனித்து நின்னார்னா அந்த வாக்குகள் குறையும். விஜய் வந்து அக்ராஸ் த போர்டு எல்லாரையுமே பாதிப்பார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும், இல்லை திமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும்னா அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லலாம் அதிமுகவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஃப்ளூயிட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அங்கே தான் யங் ஓட்டர்ஸே இல்லை இப்போங்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது நான் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பேசும்போது ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து ஒரு 10% ஓட்டையே விட்டுட்ருக்கோம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புதுசாக கட்சிக்குள்ளே வரலைங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அப்போ என்னன்னா, யங்ஸ்டர்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைமை அங்கே இல்லை. அப்போ என்னென்னா அந்த வாக்குகள் அதிகமாக விஜய் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ப்ளஸ் விஜய்க்கு என்னென்னா, ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி இந்த ரெண்டுமே இருக்குது. அதுக்காக 60% அதிமுக உறுப்பினர்கள்லாம் வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. 10 வருஷம் கழித்து வேணால் நடக்கலாம், முதல் தேர்தல்லாம் அது நடக்காது. ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அவர் வந்து அவருடைய கிளையண்ட்டுக்கு ஆதரவாக பேசுகிறது வந்து அவருடைய பழக்கம், அது வந்து அவருடைய தொழில் தர்மம், அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரை நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, ஒரு கிளையண்ட் கிட்ட ஒரு கிளையண்ட்டாக, விஜய் அவர்களுடைய கிளையண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து அவர் கட்சியில் சேர்ந்துருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து தேல் கிளைம் த மூன், அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இங்கே பாருங்கள், பிரசாந்த் கிஷோர் கூட தான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னார், விஜய் அவர்கள் 118 சீட்டு ஜெயிச்சு 26ல் ஆட்சி அமைப்பார்னு. அதுக்கான சாத்தியக்கூறுகளை நாம் பார்க்கலையே கிரவுண்டில். விஜய் அவர்கள் ஒரு ஃபினாமினாக இந்த எலெக்ஷனில் இருப்பார், நிச்சயமாக இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இந்த மடப்புரம் விஷயத்துலேயும் சரி, பரந்தூர் மட்டும்தான் எனக்கு விஜயனுடைய அரசியலில் வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பரந்தூரை மட்டும் எதிர்த்துட்டு அப்புறம் மற்ற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை என்ன பண்ணுவார்? சிப்காட் வரக்கூடாதுன்னா எப்படி நீங்கள் தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவீங்க? இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வேறுபடுறது எதனால்? தொழில் வளர்ச்சியினால தானே. ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுவீங்கிற கேள்வி வரும்பொழுது அங்கே வந்து அவருடைய அரசியல் அடிபடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஜய்ன்னு நினைக்கிறேன். முடிவு இந்த தனித்து போட்டி தாங்க பண்ணணும். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை இந்த எலெக்ஷனில் காமிச்சு ஆகணும். இல்லைன்னா அவரை 10ஓட 11 சேர்த்துருவாங்க. 10ஓட 11 சேர்றதுக்காக நான் 250 கோடி விட்டுட்டு வந்திருக்கேங்கிறேன். நான் என்னுடைய பாயிண்ட்டே இந்த ஒன்று தான், தமிழ் ஃபிலிம்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு வரேன்னா அது அதை விட ஒரு பெரிய விஷயமா அது இருக்கணும். நான் எதுக்கு இன்னொருத்தரோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக நான் இருக்கணும்? நான் எல்லாத்துக்கும் நான் கையெழுத்து போட்டாலும் அவர் மேலே கையெழுத்து போடணும். நான் கையெழுத்து போட்டால் அது அப்படியே ஜீவோவாக ஆகணும். அந்த பொசிஷனுக்கு தான் நான் வர ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா நான் ஏன் 250-300 கோடி விட்டுட்டு வரேன்?
எனக்கு வந்து ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சி இருந்தது, எனக்கு அவர் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். லெட்டர் பேடில் ஒரே ஒரு 10 ரூபா தாங்க செலவு. அதுக்கு அவர் வந்து டைப் பண்ணி அதை இப்போ பிரிண்ட் அவுட் கூட இருக்க வேணாம், அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ட்விட்டரில் போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அப்புறம் 20 நாள் கால் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அந்த காசுக்கு கூட நான் அந்த கால் ஷீட்டுக்கு கூட ஏடிஎம்கே காசு கொடுங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி தேவைன்னா அவருக்கு வேணும், அது இல்லை. அவருக்கு வந்து திமுகவை தோக்கடிக்கிறதெல்லாம் எய்ம் கிடையாது. திமுகவை தோக்கடிக்கணும்னா நான் முதலமைச்சர் ஆகணும், நான் முதலமைச்சராகி திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் விஜயோட எய்மாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.